உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே ஒரு நல்ல வீடியோ பதிவு தான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்பவே பரவசம் அடையும். ராதிகா அப்படிங்கிற ஒரு இளம்பெண் தன்னுடைய அம்மா அப்பா இல்லாத அனாதையாக மாறி கடைசியில் தன்னுடைய அத்தை வீட்டில் வளர்ந்துக்கிட்டு வராங்க. ராதிகாவோட அம்மா கல்யாணமான பிறகு கூட இன்னொருத்தர் கூட காதல் வயப்பட்டு ஒரு கட்டத்தில் கணவனையும் கை குழந்தையாக இருந்த ராதிகாவையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க கூட ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராதிகா யாரும் இல்லாத அனாதையாக மாறி போயிட்டு வேற வழி இல்லாமல் தான் அத்தை வீட்டில் வளர்ந்துக்கிட்டு வராங்க. ராதிகாவோட அத்தைக்காரி ஒரு ராட்சசி மனம் கொண்ட ஒரு கொடுமைக்காரி. தினமும் ராதிகாவை கொடுமைப்படுத்துறதே வாடிக்கையா வச்சிருக்கா. நீ உங்க அம்மா போல தான் எவன் கூடயாவது ஓடி போயிடுவ, நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? சாதாரண ஆளுக்கா மகளா பிறந்த? உங்க அம்மா ஒரு மோசக்காரி, அவோ எங்க பரம்பரை மானத்தையே வாங்கிட்டு போயிட்டா. நீயும் இங்க வளர்ந்துட்டு வர, ஒரு காலத்துல நீயும் யாரு கூட ஓடி போயிட்டு இன்னும் எங்க குடும்ப மானத்தை போக்குவ அப்படின்னு சொல்லி தினமும் ராதிகாவை அவங்க அம்மாவை உதாரணமா காட்டி தேள் போல கொட்டுறதே வாடிக்கையா வச்சிருக்கா. தினம் தினம் அத்தைக்காரியின் கொடுமையில் செத்து பிழைக்கும் ராதிகாவிற்கு உதவிக்கரம் நீட்ட வந்தவரை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வாழ்க்கையில இப்படிலாம் மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரோட செயலை கண்டு நீங்க ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுவீங்க. ராதிகாவை அந்த இளைஞன் எப்படி காப்பாத்தினா, குறிப்பா அந்த இளைஞன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே உங்க மனசு ரொம்ப பரவசப்படும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேகம் சூழ்ந்து வானம் கருத்து கொண்டு வர மழை வரப்போகிறதோ என்று எண்ணி வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள கொடியில் காய போட்டிருந்த துணிகளை எடுக்க அவசரமாக ஓடினாள் ராதிகா. துணிகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த கொய்யா மரத்தில் காய்த்து கிடந்த ஒரு கொய்யாவை தன்னுடைய சின்ன வாயால் அவசரமாக கொத்தி தின்னும் அணிலை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் ராதிகா. அடியே, அங்க என்ன பண்ற? சே, கருமம் வாடி இங்க என்று ராதிகாவை கொடூரமாக அதட்டிய அத்தையின் பார்வையில் பட்டதோ கொய்யா மரமோ அணிலோ அல்ல, அந்த மரத்தை ஒட்டியுள்ள பக்கத்து வீட்டின் பின்பகுதியும் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த வீட்டின் இளைஞனும் தான். தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்றது உன் விஷயத்துல சரியாதான் இருக்கு. அப்படியே உன் ஆத்தாள மாதிரியே வாச்சிருக்கியே. அது சரி, என்னதான் நாயை குளிப்பாட்டி வீட்டில் வச்சாலும் அது புத்தியை தானே அது காட்டும். நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க தரகர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நீ உன் புத்திய உன் ஆத்தாள மாதிரியே மேய விடுற பாத்தியா? ஏற்கனவே வர இடமெல்லாம் உன் ஆத்தா விஷயம் தெரிஞ்சு ஓடி போறான். இதுல நீ வேற இப்படியெல்லாம் கூத்து பண்ணிட்டு இருக்க. வார்த்தைகளை நெருப்பாய் அள்ளி கொட்டினாள் அந்த அத்தை. அத்தைக்காரியின் நெருப்பாய் சுட்ட வார்த்தையில் புழுவாய் துடித்து போனாள் ராதிகா. அடக்கி பார்த்தாலும் அதையும் மீறி வரும் கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளே ஓடினாள். நேராக பாத்ரூமுக்குள் ஓடிப்போய் தண்ணீரை திறந்து கடகடவென கொட்டும் தண்ணீரை பிடித்து முகத்தில் அரைந்தாள். பொங்கி வந்த கண்ணீர் தண்ணீரோடு கலந்து வழிந்தது. அம்மா, நீ ஏன் அப்படி செஞ்ச? என்னை பிடிக்கலன்னா ஏன் பெத்த? எல்லாருக்கும் வாழ்க்கையில் காதல் வரலாம், தப்பில்லை. ஆனா ஒருவனை காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா அத்தோடு அவனை மறந்துட்டு கட்டிக்கிட்டவனுக்கு உண்மையா வாழணும். ஆனா நீ என்ன பண்ணன? என்னையும் பெத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு எங்க அப்பாவையும் தவிக்க விட்டுட்டு உன்னுடைய காதலனோடு சேர்ந்து வாழ போயிட்டியாமே. நம்ம ஊரும் உறவும் அப்படித்தானே சொல்லுது. அதையே நினைச்சு வருத்தப்பட்ட எங்க அப்பாவும் அவருக்கு இருந்த ஒரே சொந்தமான இந்த கஸ்தூரி அத்தை கையில என்னை பிடிச்சு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரு. இப்போ தாய் தகப்பன் இல்லாத அனாதையா நான் இந்த வீட்டில் வாழ வந்துட்டு இருக்கேன். நீ செஞ்ச தப்புக்காக எந்த தப்பும் செய்யாத நான் தண்டனையை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தைக்காரி என்னை கொல்லுறா. நான் சும்மா ஜன்னல் பக்கத்துல போய் நின்னாலும், வாசலுக்கு போனாலும், புறவாசல் பக்கம் போனாலும் எவனை பார்க்கறதுக்காக போற? உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொரு தடையும் சொல்லும் பொழுதும் நான் செத்து போயிடலான்னு தோணும். ஆனா இத்தனையும் கேட்டுக்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அத்தை நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நான் உத்தமின்னு அவ வாயால சொல்ல வைக்கணும்னு தான் நான் இத்தனை நாளாக இந்த பேச்சுக்களை கேட்டுட்டு இன்னும் உயிரோடு இருக்கேன். தனக்குள்ளே பேசி ஒருவாறு அழுது தீர்த்தவள் முகத்தை கழுவி விட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வரவும் சடாரென அவள் மேல் மோதினான் கண்ணன். கண்ணன் யார் என்றால் கஸ்தூரி அத்தையின் ஒரே பையன். பள்ளி படிப்பை கான்வென்ட்டில் முடித்துவிட்டு கல்லூரி படிப்பையும் ஹாஸ்டலில் தங்கி படித்துவிட்டு இப்பொழுது பேர் வாங்கிய ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல மரியாதையான உத்தியோகத்தில் இருக்கிறான். ஒரு மாத விடுமுறைக்காக இப்பொழுது வீட்டுக்கு வந்திருக்கிறான். அச்சோ, சாரி ராதிகா, நான் கவனிக்கல என்று அவன் மன்னிப்பு கேட்கவும், இல்ல பரவாயில்ல, நான் தான் பார்த்து வந்திருக்கணும், தப்பு என் மேலதான். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் கீழே குனிந்தவாறு அவள் பதில் சொன்னாள். எதேச்சையாக அந்த பக்கம் வந்த கஸ்தூரி அத்தையின் கண்ணில் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது அவள் கண்ணில் பட்டது. ஆத்திரம் தலைக்கேற வேகமா வந்தாள். ஏண்டி, நீ அடங்கவே மாட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ்வளோ சொல்லியும் நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ என்னடனா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சு கதையா என் பிள்ளையவே வளைச்சி போட பார்க்குறியா? இல்லை வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, அடங்கி உடங்கி இருக்குன்னு நினைக்காம இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடந்து அவனை மயக்க பார்க்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? சி, என்ன ஜென்மமோ, அப்படியே அவங்க அம்மாவை போல புத்தி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கஸ்தூரி அவளை கரிச்சு கொட்ட, அம்மா போது நிறுத்துங்க, என்ன பேசுறீங்க? கண்ணன் கோபத்தில் கத்தினான். அவன் கோபத்தை கண்ட ராதிகா திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்க கஸ்தூரியோ அதிர்ச்சியில் உறைந்தாள். என்னடா என்னையே அதற்ற? மகனை பார்த்து அதிர்ச்சியை கேட்க, பின்ன எதுக்கு இப்படி இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் கரிச்சு கூட்டுறீங்க? நீங்க பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்பிதானே மாமா இவளை உங்க கையில ஒப்படைச்சாரு. அவளை இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா எதையோ ஹாஸ்டல்ல சேர்த்து அவளை விட்டுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவளை இங்கேயே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கரிச்சு கூட்டுறீங்களே, எப்போ பார்த்தாலும் அவளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவளை நோகடிக்கிறீங்களே, தொட்டதுக்கெல்லாம் உங்கள் அம்மா புத்தி தான் உனக்கு, உங்கள் அம்மா புத்தி தான் உனக்குன்னு சொல்லி அவளை சாகடிக்கிறீங்களே. அவள் தானே புழுவா துடிச்சு போயிடா. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் வேணால் அது ஒத்து போகலாம். அதுக்காக இந்த மண்ணில் வந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அப்படியே அவங்க அப்பா அம்மாவோட குணத்தோட தான் இருப்பாங்களா? அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாதுமா. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவங்க, ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு திருட்டு பையோட பையன் கண்டிப்பாக திருடனாக தான் இருப்பான்னு சொல்ல முடியாது, அவன் நல்லவனா கூட இருக்கலாம். அதே போல் உத்தமனாக இருக்கிற ஒருத்தரோட பையன் பயங்கர திருட்டு பயலாக இருக்கலாம். ஒரு குடிகாரனோட பையன் நல்ல பழக்க வழக்கங்களோடு நல்லா படித்து ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரான கதையும் பார்த்துருக்கோம். ஒரு கோடீஸ்வரனோட பையன் ஊதாரியாக திரிஞ்சு அவன் ஏழையான கதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி இவளை வார்த்தைகளால் சொல்லி சொல்லி சாகடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அப்படின்னு சொல்லி அவன் படபடன்னு பேச அவளோட அம்மா வாயை திறக்காம அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாள். தனக்கு ஆதரவாக கண்ணன் பேசியதை கேட்ட ராதிகா கண்களில் கண்ணீர் வழிய நன்றியோடு அவனை பார்த்து கைகூப்பினாள். அவளுடைய கைகளில் பிடித்து அழுத்தி அமைதிப்படுத்தியவன், ராதிகா, நீ மனசால கூட எந்த தப்பும் பண்ணாத உத்தமின்னு நான் நம்புறேன். உனக்கு இஷ்டமெல்லாம் சொல்லு. இப்போ உன் கையை பிடிச்சிருக்கிற என்னுடைய கை காலம்பூரா உன் கையை விடாமல் பிடிச்சிருக்கோம், உன்னுடைய வாழ்க்கை துணையா என்று கூறியவன் அவள் கண்களை உற்று நோக்க கோடி பூக்களை தன் தலையில் யாரோ கொட்டுகின்ற உணர்வோடு வாயை திறந்து பதில் பேச முடியாமல் மனம் சந்தோஷத்தில் திக்குமுக்காட இத்தனை நாட்களும் சோக கண்ணீரை வடித்த தன்னுடைய கண்களில் இப்பொழுது ஆனந்த கண்ணீரோடு அவனை பார்த்து தலையசைத்தவளை தன்னோடு சேர்ந்து அணைத்துக் கொள்கிறான் அந்த கண்ணன். இந்த பதிவை ஒரு சகோதரி அவங்க ஃபேஸ்புக் தளத்துல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வா அதை பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு கதையாக இருந்தாலும் சரி, உண்மையான நிகழ்வாக இருந்தாலும் சரி, இதுபோல நிகழ்வுகள் இந்த சமுதாயத்தில் நடக்கத்தான் செய்யுது. அதாவது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயம் தண்டிக்கத்தான் செய்யுது. உங்க அம்மாவை போலதான் நீனு, உங்க அப்பனை போலதான் நீனுன்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளோட மனதில் ஒரு குற்ற உணர்வை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையே நாம சீரழிச்சிடுறோம். மனிதநேயம் மிகுந்த இந்த சமுதாயம் அத்தகைய தவறுக்கு இடம் தராமல் அவர்களின் வாழ்க்கையை அரவணைக்க வேண்டும் என இந்த கதையின் மூலம் கைகூப்பி வேண்டு கேட்டுக்கொள்கிறோம். அத்தை மகள் என்றாலும் ஆபத்தில் சிக்கி தவித்த அந்த பெண்ணுக்கு உதவி செய்த அந்த இளைஞரின் குணம் உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.